வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வில்பத்து சரணாலயத்தின் காணி குறித்த விசாரணை தேவை, பொதுமக்கள் வலியுறுத்தல். காணி குறித்த விசாரணை அறிக்கை நாளை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. 20வது சட்ட திருத்தத்தில் மலையக மக்களினுடைய பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என மாவை சேனாதிராஜா தெரிவிப்பு. தமிழ் மக்கள் சம அந்தஸ்துடன் வாழ வேண்டும் என்ற கருத்தை ஜனாதிபதி பெரும்பான்மை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்வார் என இரா சம்பந்தன் நம்பிக்கை. வெலே சுதாவின் உதவியாளரின் தங்க ஆபரணங்கள் மற்றும் ஆவணங்களை போலீசார் கைப்பற்றினர். திருடர்களுக்கு உதவியவர்கள் நல்லாட்சியில் இணைந்து கொண்டுள்ளதாக சந்திரிகா கருத்து. இயற்கை அன்னை இலங்கைக்கு அளித்த மிகப்பெரிய கொடையில் பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்களும் அரிய வகை தாவரங்களும் விலங்குகளும் வாழ்ந்து வரும் வில்பத்து சரணாலயத்தை அரசியல்வாதிகள் தம் சொந்த சுய லாபத்திற்கு அளித்து வருவது இயற்கைக்கு செய்யும் பெருந்துரோகம். வில்பத்து சரணாலயத்தில் காணிகள் கையகப்படுத்தப்பட்டமை குறித்த இறுதி அறிக்கை இன்று தயாரிக்கப்பட்டு நாளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சுமார் 1,30,000 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட வில்பத்து சரணாலயம் இலங்கையின் வரலாற்றிற்கு வித்திட்ட ஓர் வளம். சுற்றாடல் அமைச்சினால் பாதுகாக்கப்பட்டு வரும் தேசிய பூங்காவன வில்பத்து சரணாலயம் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பல அழிவுகளை சந்தித்து வந்தது. மக்கள் மேம்பாட்டிற்காகவோ கட்டுமான பணிகளுக்காகவோ அரசாங்கத்தின் வருமானத்திற்காகவோ காடழிப்பு நடைபெறவில்லை. எனினும் வீடமைப்பு திட்டம் என்ற பெயரில் பெருவாரியான காட்டை அளித்து வருவது அரசியல்வாதிகளின் வங்கி கணக்கை பெருக்குவதற்கு. இது குறித்து ஆராய்வதற்காக நாம் நேற்று அந்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தோம். வில்பத்து சரணாலயம் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி என்ற அறிவிப்பு பலகை வரவேற்றது. எனினும் அந்த பகுதியில் பெரும்பாலான வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டு நிர்மாண பணிகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை நேற்றும் பெக்கோ இயந்திரங்களை கொண்டு மரங்களை வெட்டி அகற்றி நிலத்தை துப்புரவு செய்யும் காட்சிகளையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது. காட்டில் உள்ள மரங்களை அழிக்கும் அளவை சரியாக கணிக்கக்கூடியதாக இல்லாவிடினும் காடழிப்பு வீதம் பாரியளவில் இடம்பெறுவதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. சரியான முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த காடழிப்பு நடைபெற்றதற்கான காரணம் சரணாலயத்தின் முன்னைய நிலப்பரப்பு, தற்போதைய நிலப்பரப்பின் அளவையும் கண்டறிய வேண்டும். காடழிப்பு நடைபெற்ற பகுதிகளில் நிலங்களுக்கு உரிமை கோருகின்றவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணையில் கண்டறியப்பட வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மன்னார் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களில் ரிஷாட் அமைச்சர் அவர்களுடைய வேலை திட்டம் சம்பந்தமான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்களின் மத்தியிலே வெகுவாக பேசப்பட்டு வருகின்றன. 2009ஆம் ஆண்டின் பின்னர் பல இடங்களிலே காடுகளை அழித்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக அரபு நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பணத்தின் மூலம் கட்டப்பட்ட வீடுகள், அது முறையான கணக்குகளுக்கள் எவ்வளவு ரூபாய்கள் அந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன, அந்த வீடுகளுக்கு எவ்வளவு ரூபாய்கள் செலவாகி இருக்கின்றன என யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்கின்றது. மாகா திட்டம் அந்த வீடுகளை கட்டுவதற்காக ஒரு இடம் ஒதுக்கியிருந்தால் அந்த இடத்துக்கு பின்னால் மரிச்சு கட்டி ஆக்களுடைய குடியேற்றத்தை அண்டிய ஒரு பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் பிடித்திருப்பதாக ஊர்ஜிதமான தகவல். இது இந்த முசலி பிரதேசத்தை மையமாக கொண்டு பார்க்கும்போது பல்வேறு திட்டங்கள் அவர்கள் செய்திருந்தாலும் அது முறையான திட்டமாக மக்கள் மத்தியிலே பேசப்படவில்லை. குறைநறைகளை மக்கள் முன் கொண்டு வர வேண்டும் என்று இந்த பிரதேச மக்கள் மிகவும் ஆவலாக இருக்கின்றால். ஏனென்றால் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது. நல்ல வேஷங்களை போட்டுக்கொண்டு மீண்டும் மக்கள் மத்தியிலே வந்து ஓட்டு கேட்பார்கள். ஒரு நல்லாட்சி அரசாங்கம் உருவாகின மக்கள் சந்தோஷப்படுகின்றனர். எனவே இந்த வேளையிலே இதற்கான இந்த அமைச்சர் ரிஷாட் அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்து இந்த மக்கள் முன் அவருடைய வேஷங்களை கலைந்து
எதிர்காலத்திலே வன்னி மாவட்டத்திலே தூய்மையான ஒரு அரசியல்வாதியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்புகின்றனர். அதாவது இது மொசலி மன்னார் மாவட்டத்தில் மொசலி பிரதேச சபைக்கு உட்பட்ட மீள்குடியேற்ற அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ரிசாத் பகுதியின் அவர்கள் இங்கு 1500க்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு இருக்கின்றது. வீடுகள் முறைகேடான முறையில் அமைந்திருப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு பாரிய விமர்சனம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகள் சம்பந்தமாக நிறைய முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாகவும், இது சம்பந்தமான நல்லாட்சியில் இது சம்பந்தமான மினிஸ்டருக்கு, அதாவது ரிசாத் பைன் அவர்களுக்கு இந்த பகுதியில் ஏராளமான காணிகள் இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் அச்சம் இருக்கின்றது. இந்த அரசு, இந்த நல்லாட்சிக்கான அரசு இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய முஸ்லிம் மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த நிலையில் வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதி நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுற்றாடல் அமைச்சின் செயலாளருக்கும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். சட்டவிரோதமான முறையில் குறித்த பகுதியில் காடழிப்பு மற்றும் காணி சுவீகரிப்பு நடவடிக்கையில் எவரேனும் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக சுற்றாடல் அமைச்சின் அதிகாரிகள் சென்றிருந்தனர். எனினும் இன்று அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் மக்கள் இருக்கவில்லை என அறிய கிடைத்தது. குறித்த சரணாலய பகுதியில் நிர்மாண பணிகளோ அல்லது குடியேற்றங்களோ மேற்கொள்வதற்கு அனுமதி கிடையாது என்ற பலகை உள்ளடக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. இன்றைய இந்த காட்சிகளை பதிவு செய்து கொண்டு சரணாலயத்தை விட்டு வெளியேறிய போது யானை கூட்டத்தை எதிர்கொண்டமையால் சுற்றாடல் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் எமது செய்தியாளர் உள்ளிட்ட குழுவினர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். இதுபோன்ற இயற்கைக்கு எதிரான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே இயற்கையை விரும்பும் மானுட குலத்தின் எதிர்பார்ப்பு. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். 20வது சட்ட திருத்தத்தில் நாட்டில் உள்ள 30% தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் மலையக மக்களின் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வடமாகாணத்திற்கு தெரிவான பி நடராஜாவை வரவேற்கும் நிகழ்வு வோனியாவில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், இந்திய துணை தூதுவர் டி மூர்த்தி, வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் மற்றும் மாகாண உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய மாவை சேனாதிராஜா 20வது சட்ட திருத்தம் குறித்து தனது கருத்தினை பதிவு செய்தார். தேர்தல் திருத்தங்கள் என்ற 20வது திருத்தத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பிரதித்துவத்தை வீழ்ச்சி அடையக்கூடிய வகையில் மாற்றங்களை செய்ய விரும்புகிறார்கள். பேரினவாதிகள், ஆட்சியில் இருப்பவர்கள் இன்றைக்கு மாற்றம் செய்தால் என்ன, அல்லது பழைய முறை இருந்தால் என்ன, ஒருவேளை வடக்கு கிழக்கு மாகாணத்தவர்கள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாதிருந்தாலும் மலையக தமிழர்களுடைய பிரதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பலமாக அந்த சிறிய கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள், எண்ணிக்கை குறைந்த கட்சிகளோடு நாங்கள் அவர்களுடைய பிரதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சியில் நாளையும் கலந்து கொள்ள இருக்கின்றோம். 20வது திருத்த சட்டத்திலே கிட்டத்தட்ட 30% இருக்கின்ற சிறிய கட்சிகள், சிறிய இனத்தை பிரதித்துவப்படுத்துகின்றவர்கள், தமிழ் பேசும் மக்கள், அவர்களுடைய பிரதித்துவத்தில் அவர்களுடைய வீதாசாரம் இந்த நாட்டிலே எவ்வளவோ அந்த வீதாசாரத்தை ஈடு செய்யக்கூடியதாக 240 இடங்களாக இருந்தால் நாங்கள் 30%, அதற்குரிய 30 வீதத்துக்குரிய பிரதித்துவமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதைவிட மலையக தமிழர்கள் இன்னும் அவர்கள் நாங்கள் இந்த மாவட்டங்களிலே மாகாணங்களிலே சமமாக இருக்கிறோம் என்று இன்னும் முழுமையாக அவர்கள் உணர்ச்சி உணரவில்லை. அதை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். வேலைவாய்ப்புகளிலே, கல்வித்துறையிலே அல்லது பொருளாதார துறைகளிலே பிரதித்துவங்கள் என்ற வகையிலே நாங்கள் அவர்களை மனதில் கொண்டு அது மதிப்பிட்டு அவர்களுடைய பிரதித்துவத்தையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும்
தீர்மானிக்கின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். தமிழ் மக்கள் சம அந்தஸ்துடன் நாட்டில் வாழ வேண்டும் என்ற கருத்தை ஜனாதிபதி பெரும்பான்மை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வந்தாறுமூலை பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் என்ன விதமாக வாக்களிப்பார்கள் என்பதை சர்வதேச சமூகம் உன்னிப்பா பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஒரு முடிவில்லாமல் தொடர முடியாது. ஒரு காலகட்டத்தில் முடிவு வர வேண்டும். எம்மை பொறுத்தவரையில் ஒரு முடிவு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனையை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அவர் சிங்கள மக்கள் மத்தியில் சென்று உண்மையை பேசுவார் என்று. தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை நாங்கள் கொடுக்க வேண்டும். தமிழ் மக்களும் சம அந்தஸ்துடன் இந்த நாட்டில் வாழ வேண்டும். தாங்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் தமிழ் மக்களுக்கு போதிய சுயாட்சி இருக்க வேண்டும் என்ற உண்மையான கருத்தை சிங்கள மக்கள் மத்தியில் அவர் முன்வைப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆனால் அதை வலியுறுத்துவதற்கு, அதை வற்புறுத்துவதற்கு, அதை உலகம் அறிய செய்வதற்கு உங்களுக்கு கிடைத்த ஜனநாயக சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நீண்ட காலமாக பலவிதமான துயரங்களை எதிர்நோக்கிய தமிழ் மக்கள் ஒருமித்த நாட்டுக்குள் இவ்விதமான ஒரு தீர்வை காண்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் அனுப்புவோம். மாலம்பே கடுவல வீதியில் மரம் முறிந்து வீழ்ந்ததில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று முற்பகல் பதிவாகியுள்ளது. இந்த மரம் உக்கி காணப்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். இந்த மரத்தை வெற்றி அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1.5 மாதத்திற்கு முன்னர் வந்து அளவீடுகளை செய்துவிட்டு சென்றனர். இன்று வரை வரவில்லை. நான் நீதிமன்றம் சென்று ஆவணத்தை எடுத்து வந்தேன். ஏலத்திற்கே நடவடிக்கை எடுத்திருந்தேன். நீங்கள் நகரசபைக்கு அறிவிக்கவில்லை. நீதிமன்றத்தின் உத்தரவு இருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆபத்தான மரங்கள் தொடர்பில் நகரசபை அறிவிக்க வேண்டும். நகரசபை அந்த மரங்களை வெட்டும். நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததற்காக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். மாநகர சபைக்கும் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் காணப்பட்ட தொடர்பாடல் பிரச்சனையால் ஓர் உயிர் இன்று பிரிந்துள்ளது. பார்க்க முடியவில்லை. முறிந்து விழுந்தது. முன்னால் 2 மோட்டார் சைக்கிள்கள் காணப்பட்டன. முச்சக்கர வண்டி காணவில்லை. 2 சைக்கிள்கள் இருந்தன. மோட்டார் சைக்கிளில் சென்றவருக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டது. அவர் சுய நினைவின்றி இருந்தார். தலையில் தான் பாதிப்பு அதிகமாக இருந்தது. மாலபே கஹாந்தோட்ட பிரதேசத்தில் வசித்த 54 வயதான ஓய்வு பெற்ற இராணுவ உறுப்பினர் ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த ஆபத்து மீண்டும் இடம்பெறாதவாறு எஞ்சிய மரங்களையும் வெற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவரின் உயிர் காவு கொள்ளப்பட்டமை மிகவும் அநீதியானது. ஆகவே உடனடியாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மரங்களை நான் வெட்டி விடுகின்றேன். இனி இந்த பிரச்சனை ஏற்படாது. உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மேயரின் ஆலோசனை பிரகாரம் ஆபத்து மிக்க மற்றொரு மரம் இவ்வாறு வெட்டப்பட்டது. போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள வெலிசுதா எனப்படும் சம்பந்தகுமாரகியின் உதவியாளரான முகமது சித்திக் என்பவருக்கு சொந்தமான சுமார் 2 கிலோகிராம் நகைகள் தனியார் வங்கியொன்றில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வெலேசுதாவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியமைக்காக முகமது சித்திக் என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார்.
ஹெரோயின் மத்ரவ்ய ஜாவாரம் சம்பந்தேன் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அவர்கள் இருவரின் சொத்துக்கள் தொடர்பில் தற்போது விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவர்களின் வங்கிக் கணக்குகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் நபர்களின் தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பில் நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். முகமது சித்திக் என்பவரின் வங்கிக் கணக்கு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதன்போது அவர் வங்கிக் கணக்கு வைத்துள்ள வங்கி ஒன்றில் 2 கிலோகிராம் தங்கம் வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி இன்று மாலை யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. தொடரணியின் 3ஆம் நாள் பயணம் இன்று காலை கிளிநொச்சியில் ஆரம்பமானது. தேசிய ஒற்றுமையின் அடையாளமான சமாதான பூங்கா அமைந்துள்ள கிளிநொச்சி நகரிலிருந்து தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி ஆரம்பமானது. வாகன தொடரணி தனது பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் திருமுருகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வாகன தொடரணி வெற்றிகரமாக பயணிப்பதற்கும் மக்களிடையே சம வாழ்வை ஏற்படுத்துவதற்கும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் முகமாக இந்த விசேட பூஜை நடைபெற்றது. சக்தி, சிரசு, நியூஸ் போஸ்ட் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம், கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த ஒற்றுமை பயணத்தின் 3ஆம் நாளான இன்று வாகன தொடரணி கிளிநொச்சி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. நகரங்கள் பல கடந்து பயணிக்கும் இந்த வாகன தொடரணியில் கிளிநொச்சி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். எல்லா இனங்களுக்கிடையிலையும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். இலங்கை திருநாடு சமாதானத்தை திருநாடாக மாற்றம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்வின் ஊடாக இந்த இலங்கை நாட்டில் இருக்கின்ற சகல மக்களும் சகல இனங்களும் ஒற்றுமையாக வாழுவதற்கான ஒரு அடித்தளம் விடப்பட்டிருக்கின்ற நாங்கள் நம்புகின்றோம். தேசத்தின் ஒற்றுமை பயணம் என்ற நிகழ்வினை மேற்கொண்டு வந்த அந்த பயணம் செய்கின்ற இளைஞர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களின் அமோக ஆதரவுக்கு மத்தியில் வாகன தொடரணி பூநகரியை சென்றடைந்தது. இனிமேலும் எங்கட நாட்டிலே யுத்தங்கள் எதுக்குமே இல்லாதபடி வாழ நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைத்து எங்கட மொழி வேறுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எங்கட நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று நம்பிக்கையோடு இந்த உரையை முடிக்கும். நாங்கள் எல்லாரும் ஒரே இனம் என்றதை யோசிக்கணும். நாங்கள் ஒரே மக்கள், எங்கள் உடம்பில் ஓடுறது ரத்தம் எல்லாம் ஒரே ரத்தம் என்றதை யோசிச்சால் எங்கள் இந்த இனத்துக்குரிய ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒற்றுமைக்காக ஒன்றிணைந்து மிக சந்தோஷமாகவும் நல்லதாகவும் இருக்கிறது. நமக்கு இது பிரியோசனமானவையாகவும் நமது மக்களையும் எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். 1500 நகரங்கள் மற்றும் கிராமங்கள் ஊடாக 40 நாட்கள் பயணிக்க உள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் இன்று மாலை யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தது. வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட சங்குப்பட்டி பாலத்தை கடந்து ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி சக வாழ்வு குறித்த செய்தியுடன் யாழ் நகருக்குள் பிரவேசித்தது. அனைத்து மதத்தவர்களும் தரிசிக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலுக்கு வாகன தொடரணி சென்றமை விசேட அம்சமாகும்.
தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணமானது இன்றைய தினம் யாழ் மண்ணை வந்தடைந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை கிளிநொச்சியிலிருந்து புறப்பட்ட எங்களுடைய பயணமானது பூநகருக்கு சென்று அங்கிருந்து தற்போது யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருக்கின்றது. ஒற்றுமைக்கான பயணம் வாகனத்தொடரணிக்கு ஆசி பெறும் வகையில் நல்லூர் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து யாழ் நகரில் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. பின்னர் மாலை இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலும் பலர் கலந்து கொண்டனர். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி நாளை சுன்னாகத்திலிருந்து பருத்தித்துறை ஊடாக சாவகச்சேரி நோக்கி பயணிக்க உள்ளது. கொத்மலை நீர்வீழ்ச்சி கோவிலுக்கு அருகில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவினால் கலாசார மண்டபம் ஒன்று அமைக்கப்படுகின்றது. அதன் நிர்மாண பணிகளை பார்வையிடுவதற்காக அவர் அங்கு சென்றிருந்தார். கொத்மலை நீர்வீழ்ச்சி கோவிலுக்கு அருகில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இந்த கலாசார மண்டபம் அமைக்கப்படுகின்றது. அந்த பிரதேசத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிரதேச மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். கலாசார மண்டபத்தின் நிர்மாண பணிகளை தரமான முறையில் மிக விரைவில் நிறைவு செய்யுமாறு இதன்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மலேக மக்களின் நலன் கருதி மலேகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா கலாசார மண்டபங்களை அமைத்து வருகின்றார். அவற்றில் சில கலாசார மண்டபங்கள் மிக விரைவில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளன. அடிப்படை வசதிகளற்ற வீடுகளில் வாழும் மலேக மக்களின் பொது தேவைகள் மற்றும் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள், மேலதிக வகுப்புகள், தொழில்சார் பயிற்சிகள் என்பவற்றை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த கலாசார மண்டபங்கள் அவர்களிடம் கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நல்லாட்சியில் திருடர்களுக்கு உதவிய அமைச்சர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். பாரிய மோசடி நாட்டில் இடம்பெற்றுள்ளது. கொள்ளை சம்பவங்களினால் நாட்டின் சொத்துக்கள் இல்லாது போயுள்ளது. சம்பளம் வழங்குவதும் இன்று சிரமமாகவே உள்ளது. நிதி இல்லை. அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்துள்ள போதிலும் திரைசேரியில் நிதி இல்லை. அனைவரும் அரசு தொழிலை எதிர்பார்க்க வேண்டாம். அரசு துறையை அவ்வாறு பாரிய அளவில் கொண்டு செல்ல முடியாது. சிலருக்கு வழங்குவதற்கு வேலையில்லை. இன்று நல்லாட்சிக்கு எதிராக நல்லாட்சியை சீரழித்தவர்கள் உள்ளனர். திருடியவர்கள் அதற்கு உதவிய அமைச்சர்கள் ஒன்றிணைந்து மீண்டும் செயற்பட ஆரம்பித்துள்ளனர். இலங்கை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்க பிரதிநிதிகளின் சந்திப்பின் போது அரசாங்கம் எதிர்கொண்டுள்ள சிக்கல்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். கடந்த ஆட்சியில் முன்னெடுக்கப்படாத பொது மக்களுக்கான செயற்றிட்டங்கள் தற்போதுள்ள நல்லாட்சியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சூரிய வெப்ப பரணிப்பைத்தவெவ பகுதியில் குடிநீர் விநியோகத்துக்கான உத்தேச திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் வகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. சஜித் பிரேமதாச தமக்கு வேண்டிய வகையில் சமுர்த்தி பயனாளிகள் அல்லாதவர்களுக்கு சமுர்த்தி நிவாரணம் வழங்குவதாகவும் பெசிலை மாத்திரம் கைது செய்துள்ளதாகவும் ஏன் சஜித்தை கைது செய்யவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி கூறியமையை நான் கேள்வியுற்றேன். கடந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் சமுர்த்தி பயனாளிகளில் 630 லட்சம் ரூபாவை கொள்ளையடித்திருந்தது. நான் எதற்காகவும் 51 லட்சம் ரூபாய் சமுர்த்தி பணத்தை கொள்ளையிடவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அலங்காரங்களுக்கும் கொடி வாங்குவதற்கும் 300 லட்சம் ரூபாவை திருடவில்லை. உங்கள் அரசாங்கம் முன்னெடுக்கவிருந்த இறுதி வரை முன்னெடுக்காத செயற்திட்டங்களையே நான் முன்னெடுக்கின்றேன். அவற்றை வழங்காத அரசு தலைவர்களை இந்த நடவடிக்கை வெறுப்பேற்றுகின்றது போலுள்ளது. இதேவேளை வீரஹெட்டிய இத்தெமெலிய பகுதியில் குறைந்த வருமானம் பெறும் 150 குடும்பங்களுக்கு கடனுதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிகழ்விலும் அமைச்சர் கலந்து கொண்டார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் நிறைவடைந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்தார். தேசிய நிறைவேற்று சபையின் செயற்பாடுகளும் கடமைகளும் நிறைவடைந்துள்ளன. எனவே தேசிய நிறைவேற்று சபையை தொடர்ந்தும் செயற்படுத்துவது அர்த்தமற்ற விடயமாகியுள்ளது. தேசிய நிறைவேற்று சபையின் ஆயுட்காலம் மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலமும் நிறைவடைந்துள்ளது.
தற்போதைய பாராளுமன்றம் 2010 ஆண்டின் மக்கள் ஆணைக்கு அமையவே காணப்படுகின்றது. 2010 ஆண்டு எவரும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அமைப்பதற்கு ஆணை வழங்கவில்லை. குறிப்பிட்ட ஒரு அளவிற்கோ தார்மீக அடிப்படையிலோ அது 100 நாட்களுக்கு செல்லுபடியாகின்றது. மக்கள் விடுதலை முன்னணி நேற்று ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டதாக அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். உத்தேச தேர்தல் முறைமை தொடர்பிலேயே இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள் எனும் துணிப்பொருளை கொண்ட யூ ரிப்போர்ட்டர் எண்ணக்கருவின் 39வது செயலமர்வு தலவாக்கலையில் இன்று நடைபெற்றது. மக்களை செய்தி வழங்கும் நியூஸ் போஸ்டின் யூ ரிப்போர்ட் திட்டத்தின் 22வது பிரதேச செயலமர்வாக இன்றைய செயலமர்வு அமைந்தது. யூ ரிப்போர்ட் எண்ணக்கரு தொடர்பிலும் யூ ரிப்போர்ட்டர்களின் முக்கியத்துவம் தொடர்பிலும் நியூஸ் போஸ்டின் அலுவலக செய்தியாளர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் செய்தி பிரிவின் அன்றாட செயற்பாடுகள் மற்றும் நவீன ஊடகம் தொடர்பிலும் யூ ரிப்போர்ட்டர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. இன்றைய செயலமர்வில் பெருமளவானோர் கலந்து கொண்டதுடன் அவர்கள் நியூஸ் போஸ்டுக்கு கருத்து தெரிவித்தனர். மக்களால் செய்தி வழங்கும் முறையான யூ ரிப்போர்ட்டர் செயலமர்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. இது மலையகத்துக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனம் சமூக சிந்தனையாளர்களை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்தினா என்ன, செய்தி வழங்குறதுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த செயலமர்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்காக சக்தி நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்தோம். தலவாக்கலையின் பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருந்த பலர் கலந்து கொண்டதுடன் புதிய யூ ரிப்போர்ட்டர்களுக்கான பதிவும் இதன் போது இடம்பெற்றது. கட்டாரில் இலங்கை பணியாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக நியூஸ் போஸ்ட் தகவல் வெளியிட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கட்டார் செஹலியா பிரதேசத்தில் மரப்பலகைகளிலான தங்குமிடங்களில் நேற்று முன்தினம் இரவு தீ ஏற்பட்டமையினால் இலங்கையர்கள் உட்பட சிலர் பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பான தகவல்களை நாங்கள் நேற்று வழங்கியிருந்தோம். சிரச மற்றும் சக்தி ஊடகங்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். சிரச ஊடகத்தினால் எமக்கான உதவிகள் கிடைத்துள்ளன. நாங்கள் அனைவரும் வீதியில் விடப்பட்டுள்ளோம். தொழிற்சாலை உரிமையாளர்களினால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாற்று இடமொன்றை இவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் அங்கு சென்று ஆராய்ந்து வருகின்றனர். அது தொடர்பான அறிக்கையை எமக்கு அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறு இல்லை என்றால் தொழிற்சாலை உரிமையாளர்களுடன் தொடர்பு கொண்டு சிறந்த இடங்களை வழங்குமாறு கூறுவார்கள். குடும்ப சூழ்நிலைகளின் அடிப்படையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழில் நிமித்தம் சென்ற இவர்கள் தொடர்ந்தும் அங்கு துன்பங்களை அனுபவிக்க விரும்பவில்லை. எமக்கு விமான டிக்கெட்டுகளை வழங்கி அனைவரும் இலங்கைக்கு வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் இவர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவது எளிதான விடயமல்ல என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு மீண்டும் வர வேண்டும் என சிலர் கூறியிருந்தனர். அதனை ஒரே தடவையில் செய்ய முடியாது. ஒப்பந்தம் ஒன்று காணப்படுவதனால் இதனை செய்ய முடியாது. ஆனால் இலங்கையர்களின் பாதுகாப்பு உட்பட அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கும். உயரம் தாண்டுதலில் தேசிய சாதனையாளரான மஞ்சுளகுமார 2.21 மீட்டர் உயரத்துக்கு தாவி மீண்டும் பிரகாசித்துள்ளார். ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளுக்கு இலங்கை அணியை தெரிவு செய்வதற்காக நடத்தப்பட்ட போட்டிகளில் அவர் இந்த ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளார். ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளுக்கு இலங்கை அணியை தெரிவு செய்வதற்காக இந்த தகுதிகான் போட்டிகள் தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நேற்றும் இன்றும் நடைபெற்றன. ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தை 10.49 செகண்ட்களில் கடந்த இமாஷ் ஏஷான் முதலிடத்தை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் ருமேஷா ரத்நாயக்க 11.81 செகண்டில் போட்டியை பூர்த்தி செய்து முதலிடத்தை பிடித்தார். இந்த போட்டியில் முன்னாள் தேசிய சாம்பியனான ஜானி சத்துரங்கனி மற்றும் நடப்பு சாம்பியனான எல்சிடி பிரியதர்ஷினி ஆகியோர் பங்கு பெற்றவில்லை. உயரம் தாண்டுதலில் தேசிய சாம்பியனான மஞ்சுளகுமார 2.21 மீட்டர் உயரத்துக்கு தாவி முதலிடத்தை கைப்பற்றினார். இதேவேளை 800 மீட்டர் ஓட்டத்தில் நிமாலி லியனாரச்சி அடைவு மட்டத்தை கடந்து வெற்றி வாகை சூடினார். இந்த போட்டிகளில் ஆற்றலை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகள் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை சீனாவில் நடைபெறும் 21வது ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பை பெற்றுக் கொள்வர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.